நம்மளோட லாங் ரைடுக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்கு அண்ட் சில திங்ஸ் எல்லாமே நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் அதெல்லாம் வந்துட்டு இன்னும் டெலிவரி ஆகல அண்ட் நமக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராடக்ட் டெலிவரி ஆயிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். நீ என்ன பண்ற? நான் பிடிச்சிருக்கேன். காசு கொடுத்தாங்க இப்போ ஸ்பான்சர்ட் வீடியோ கிடையாது. எஸ் மேம் இங்க பாருங்க சூப்பரா இருக்கு குவாலிட்டி. இது ஜி இது பாருங்க. பிளாஸ்டிக் நல்லா இருக்கு. ஏய் நான் பெருசா இப்படி இருக்கு. இப்படி தாங்க இருக்கும். ஏய் இது இப்படிடா. வெச்சி ஓ இங்க பாருங்க. வாவ். ஏய் நானே உட்கார்ந்து போய் நான் எவ்வளவு உட்கார்ந்து போறேன். ரெடி. இங்க பாரு மேனுவல். ஓ. ஏய் வெயிட் கவர். வாவ். ஏட்ரா சின்ஸ் 2010 2010 வந்து இருக்கா? நமக்கு தான் தெரியல. நம்மள லாங் ரைடுக்குன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ண விஷயத்துல மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டெயில் பேக் தான் நாங்கள் வாங்கி வந்திருக்க மொதல் விஷயம். அண்டு எங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72 லிட்டர்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரெயின் கவர் நல்லா பெருசாகவே இருக்குது. பேக் சைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ரெயின் கவர்னா பேக் சைஸ் தான் கொடுப்பாங்க. கட்ட துறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. சரி விடு. ரெயின் கவர் இதுதான். அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. இதாக பாருங்க இந்த சைடு ஒன்றும் இந்த சைடு ஒன்றும் கனெக்ட் பண்ணி நம்ம அப்படியே ஷோல்டர் பேக் மாதிரி மாட்டிக்கலாம். சப்போஸ் ஷோல்டர் பேக்லாம் 2 பேர் தூக்கிட்டு போக முடியும்னா இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஹேண்டில் இங்கே ஒரு ஹேண்டில் இருக்குது. அப்படியே பிடிச்சி ஆளுக்கு ஒரு பக்கம் தூக்கிட்டு போயிடலாம். ஓ ஹேண்டில் கொடுத்துருக்காங்களா? நான் ஸ்ட்ராப் தான் 2 கொடுத்துருப்பாங்க அப்படி பிடிச்சி போகிற மாதிரி இருந்துச்சேன். இல்லை இங்கே பாரு இப்படி வச்சு இப்படி சுருட்டி இங்கே பாரு. ஓஹோ ஐயோ நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல. அவ்வளோதான் செட் ஆயிடுச்சு. இது இப்படி வச்சுட்டு இதுக்கு மேலே இதை அப்படி போட்டு அப்படியே ஜிப்பை போட்டோம்னா we are ready to go. உள்ள ஒண்ணுமே இல்ல. சப்பா முடியலப்பா. ஸோ சொல்கிறேன்ப்பா. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க சார். இங்கே ஒரு ஜிப் இருக்குது. இந்த ஜிப்பு என்னது இது? இது எது கொடுத்துருக்காங்க தெரியல. ஏய் அது உள்ள இது பவுச் தொங்க விட்டுக்கிற மாதிரி. ஓகே இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். காட்டுவா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது. உள்ள ஜிப்பு பவுச் எல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு பிளெயினான பேக் தான். இதுக்குள்ளே தண்ணி போகாதுன்னு நினைக்கிறேன். இந்த கிளாத்துக்குள்ளே போகாதுல்ல. இது கழட்டிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தானே அது உள்ள, அதனால தான். இப்போ இது கழட்டிட்டா வாட்டர் ப்ரூஃப் இல்லை. அப்பயும் வாட்டர் ப்ரூஃபாக தான் இருக்கும். நான் இது எதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க கவரு. ஓ இது அவுட் லேயர் மாதிரி. யூஸ் பண்ணிட்டோன்னா ஏதோ குப்பையானது அப்படியே எடுத்து வாஷ் பண்ணி போட்டுக்கலாம்டா. பரவாயில்லையே நல்லா கொடுத்துருக்காங்களே. நம்ம இது வேணா சீக்ரெட் பவுச் வச்சுக்கலாம் உள்ள. சரி ஓகே 100% வாட்டர் ப்ரூஃப். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் மட்டும்தான். ஸோ நம்ம ரைடு கிளம்புறப்ப வேணால் இந்த பேக் நாங்கள் வச்சு காட்டுவோம்ல. அப்போ வந்து எப்படி நாங்கள் பைக்கில் வந்துட்டு இதை செட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் அது வராது. ஏன்னா எங்களுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ தப்பான டீட்டெயில்ஸ் கொடுக்கக்கூடாதுல்ல. ஆமாம் எங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. வாட்டர் ப்ரூஃப் இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, ரெயின் லேயர். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேயும் ஒரு பவுச் இருக்குது. நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கே வேணால் நம்ம ஸ்லிப்பர் வச்சுக்கலாம். ஸ்லிப்பர் ஃபுட் பேக். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பக்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கிள் வச்சு அவ்வளோதான். அண்ட் இதுக்கு மேலேயும் வந்துட்டு ஒரு குட்டி ஜிப்பு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. இதே மாதிரி தான் இந்த சைடும் கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கிள் வச்சு ஓப்பன். இங்கே ஒரு குட்டி ஜிப்பு இருக்கு ஃபேன். அவ்வளோதான்.
ஜாக்கெட்டும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேறு ஏதாவது டென்ட்டு இல்லைனா பேர் என்ன அந்த தூங்குவாங்க ஸ்லீப்பிங் பேகு டென்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் மேலே வச்சு இந்த ஸ்ட்ராப் போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்ட்ரா தொங்குறதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த நெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். இங்கே பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம பைக்லேருந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கீழே தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ணி பார்த்துட்டு இந்த டெயில் பேக்கோட ரிவ்யூ நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டாப் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். வெயிட் கம்மியாக இருந்தால் ஒருத்தரே மாட்டிக்கலாம். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, 2 பேரும் ஒரு சைடு பிடிச்சிக்கலாம். ஸோ இவங்க தான் மிஸ் மோட்டோடிக்டோ. சொல்லுங்க மிஸ் மோட்டோடிக்டோ, இந்த பேக் எவ்வளோ, இது ப்ரைஸுக்கான ஒர்த்தா? அண்ட் என்ன கேட்டிங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஏன்னா நம்ம இது வரைக்கும் அவ்வளோக்கா லாங் ரைட்ஸ் வந்துட்டு பைக்கில் போனது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு லாங் ரைடுக்கான பர்ச்சேஸ் இது தான். அண்ட் இந்த பேக் எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4300 அண்ட் 4299. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங். கடவுளே, 1 ரூபா தானே சேர்த்து சொல்லியிருக்கேன். 1 ரூபாப்பா. அண்ட் எனக்கு இந்த பேக்ல எல்லாமே பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த பேக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், இதுதான் இந்த ஸ்ட்ராப் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் ரைடு போன எல்லா இடத்துலயுமே இந்த ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு படாத பாடுபடுவது, கழட்டி வைக்கவும் இடம் இருக்காது. பெஸ்ட் ஃபீச்சர். ஸோ அதனால் நாங்கள் மாட்டிக்கிட்டே போகணுமா, இது இருந்துச்சுன்னா நாங்கள் பாருங்கள் ரைடிங் ஜாக்கெட் அப்படியே நடுவில் அப்படியே வச்சு அப்படியே இந்த பக்கில் அப்படி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஹாயாக எங்கெல்லாம் பிளேஸ் போகணுமோ போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வரப்ப யாராவது தூக்கிட்டு போயிருப்பாங்க. வாயில் நல்லது. ஸோ எனக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் வேற என்னன்னா எனக்கு இந்த சைடு பவுச் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. ஜிப் மாதிரி இல்லைனாலும் இந்த மாதிரி பக்கல் மாதிரி கொடுத்துருக்கிறது வந்துட்டு. ஸோ நம்ம ஷூ சாண்டில்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். செருப்பு வச்சுக்கலாம். நம்மளோட டெயில் பேக்கோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பட் இதுக்கு மேலே நம்ம லாங் ரைடுக்கு எது பர்ச்சேஸ் பண்ணாலும் எல்லாமே நம்மளோட vlogsல வந்துடும். அண்ட் என்ன ரைடுங்கிறது வந்துட்டு உங்களுக்கு இன்னுமே நாங்கள் சர்ப்ரைஸாக தான் வச்சுருக்க போகிறோம். அண்ட் மீட்டப் பார்த்தீங்கன்னா மேபி ஏப்ரல் மந்தில் இருக்கலாம். ஏப்ரல் மந்தில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேபி ஆத்தூரில் இருக்கலாம், இல்லை சேலமில் இருக்கலாம். மோஸ்ட்லி ஆத்தூரில் தான் இருக்கும். அண்ட் இந்த பேக் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த பேக்கோட ஃபீச்சர்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் இனிமேல் நம்ம அடுத்தடுத்த ரைட்ஸ்க்கு வாங்குற ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்துடும். ஸோ ஸ்டே டியூன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய்.